இந்த அஞ்சலி வந்துட்டு கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா, இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமா இருந்தாலும் சரி, இலக்கியாவா இருந்தாலும் சரி, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லைக்கு அதாவது இந்த எல்லைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த அஞ்சலி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த மாரி தான் நான் கேட்கிற பணத்த நீ குடுக்கல அப்படின்னு வையேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடியே சொல்லி உங்க குடும்பத்தையே நான் அசிங்கப்படுத்திருவேன், அவமானப்படுத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கா. அது எதுக்குமே இப்போ அசரல அப்படின்னு உடனே இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திக்கையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கார்த்திக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பேருக்கு எழுதி வாங்குறதுக்காக இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ இந்த மாரி ஒரு வேலைய கேவலமான வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இதுல கூட்டு சேர போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. இந்த எஸ்எஸ்கே தான். இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு ஆல்ரெடி ரூ. 500 பணத்த குடுத்து இந்த அஞ்சலிய அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, இங்கருந்து அனுப்பிச்சியுமே கூட மறுபடியும் எஸ்எஸ்கே காலடியிலே வந்து பார்த்தீங்கன்னா விழுறா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் அதாவது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் ஆவணும் அப்படின்னா, யார் கால வேணா புடிக்கிறதுக்கு வந்து இந்த அஞ்சலி தயாரா இருக்கா. அந்த மாரி தான் இப்போ வந்து எஸ்எஸ்கே கால புடிச்சு கடைசில வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கௌதம் வந்து சைன் போட்டு குடுத்த ஒரு பத்திரம் இருக்குல்ல, அந்த பத்திரத்தில கார்த்திக் சைன் போட வச்சா ஈஸியா வேல முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்க சொத்து பாதி எடுத்துக்கோங்க, நான் பாதி சொத்து எடுத்துக்கிறேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா டீல் பேசி இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்படி இவ்ளோ பெரிய பாலுங்கரத்தில தள்ள பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு, கடைசில இந்த வீட்ட விட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அடிச்சு தொரத்திடுறாரு. அதுக்கப்புறம் போறதுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, கடைசியில இந்த ஒரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வரா. நேரா எஸ்எஸ்கேவ போய் பார்த்து, "என்னால ரூ. 1 பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனா நான் சொல்லப் போற ஐடியாவ மட்டும் கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன தல மேல தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பணம் வேணும். அதுக்காக நான் கார்த்திக் கிட்ட கேட்டா, அவன் சல்லி பைசா கூட குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டான். நான் கோர்ட்டு, மீடியா அப்படி இப்படின்னு போறதுனால அவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படும், அவமானப்படுமே தவிர, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 பிரயோஜனம் இல்ல. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பத்திரம் இருக்கு. அதுல கௌதம் கையெழுத்தும் போட்டிருக்காரு. அந்த ஒரு பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உண்மையாக்கணும். கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட வச்சா போதும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் டைரக்ட்டாவே இந்த அஞ்சலியே வர ஆரம்பிச்சுறா. அதாவது நம்ம கார்த்திக்க கட்டி போட்டுருக்காங்க. ரவுடிங்கலாம் நின்னுட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி வர்றது மட்டும் இல்லாம கார்த்திக் மாமா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து உங்ககிட்ட இருந்து தொரத்தி, மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. சரி தெரிஞ்சோ, தெரியாமலயோ இந்த தப்ப பண்ணிட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு பத்திரம் குடுக்குறேன். அந்த பத்திரத்தில சைன் போட்டு, நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பத்திரத்த குடுக்குறாங்க. அந்த பத்திரத்த பார்த்ததுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக போகுது. ஏன்னா, அது என்ன பத்திரம்? ஏது பத்திரம்? அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு பத்திரம் எப்படி இவ கிட்ட வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர அதிர்ச்சியோட இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலி வந்து இப்போ அந்த சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டாயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாரிலாம் ஏதாச்சும் இந்த அஞ்சலி பண்ணுவாளா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.